எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனியனர் காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். ஜனவரி மாதம் 15/1/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், தை மாதம் 1ஆம் நாள். இன்றைய நாள் பொங்கல். இதை பற்றிய சிறப்பு விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் மதியம் 1 மணி முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம். இன்றைய கரணம் தைத்துலாம். நட்சத்திரம் கேட்டை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், தனுசில் புதன் செவ்வாய், மகரத்தில் சூரியன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நாளில் என்ன செய்யலாம்? அப்போ நம்ம தை பொங்கல் வந்துட்டோம். ஒரு 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 தட்சிணாயனத்தை கடந்து உத்தராயணத்துக்கு வந்துட்டோம். அட்சயங்கள் மாறிவிட்டன. அது சூரியனோட பாதை விலகுகிறது. அப்போ இவ்வளவு நாள் நம்ம அந்த குளிரில் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ உஷ்ணத்தை நோக்கி பயணம் பண்றோம். உத்தராயணம் அதை தான் குறிக்கிறது. இன்றைய நாள் கரிநாள் பொங்கல். இந்த உத்தராயணம் புண்ணிய காலம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, புதிய முயற்சி. அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதே மாதிரி சிவபதி புண்ணிய காலமும் இருக்கு. இதுதான், இது மாறும்போது நம்ம அதை செய்யணும். புரியுதுங்களா? தை மாதம் சூரியனின் பார்வை அப்படின்னும் போது சிவ வழிபாடை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அப்படின்னும் போது இன்னைக்கு ஓய்வு தானே, பொங்கல் தானே. காலையில என்ன பண்ண போறோம்? பொங்கல் படைக்கிறதுக்கு ஒரு 10 மணிலேருந்து 10:30 மணிலேருந்து 11:30 நல்ல நேரம். அதில் பண்ணலாம். அப்படி இல்லை காலையிலேயே பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு 7:30 மணிக்கு மேல பொங்கல் படைச்சு 7:30 to 8:30 அந்த படையில பிடிச்சி முடிக்கலாம். அப்போ அதெல்லாம் நல்ல நேரங்களா பார்த்து செய்யணும். சில வீட்டுகள் 10:30 11:30 தான் பண்ணுவாங்க. சூரிய உதயம் வரணும். சூரியன் உச்சிக்கு வரும்போது பொங்கல் வைக்கிச்சு படைக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பொங்கல் எதற்கு அப்படின்னா, நாம் விளைவித்த பொருட்களை நாம் சமைத்து உண்டு அதை தருகின்ற அனைவருக்கும் நன்றி சொல்வதற்கு தான். இது இந்த உயிர்கள் ஜனனமாய் கொண்டிருக்கிறது இல்லையா, அதுக்கு முதல் காரணம் யாரு அப்படின்னும் சூரியன் தான். புரியுதுங்களா? எத்தனையோ புல்லாகி பூடாகி பல்விருவமாகி பாம்பாய் மனிதனாய் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் எதனால உண்டாகுது? ஒரு செல் உயிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல இருந்து மத்த 6 கொண்ட ஜீவன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிற பரம்பொருள் அவர் எப்பயாவது தடைப்பட்டு நிறுத்திருக்காரா? அவருக்கு நன்றி சொல்ற நாள் தானே இது. அவரோட பயணத்தை என்னைக்காவது நிறுத்திருக்காரா? அவர் ஓடிக்கிட்டே இருக்கார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அங்கேயேதான் இருக்கார். நம்ம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்தந்த இயற்கையான அந்த மெக்கானிசம் எதுவுமே தடுத்து நிறுத்தப்படுறதுல தானா அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நாம மட்டும்தான் அதுக்குள்ள ஆட்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த சூரியனுக்கு நன்றி சொல்கின்ற நாள். சூரியனுக்கு நன்றி சொல்லி படையலிட்டு பொங்கலை நாம் சாப்பிடும்போது, அதுவும் அந்த பொங்கலுக்கு செய்யற அந்த ஒரு எல்லா காய்கறிகளும் போட்டு செய்யறாங்க இல்லைங்களா, அது உடம்பை உஷ்ணத்தன்மையிலிருந்து மீட்டு கொடுக்கும். இதெல்லாமே நமக்கு கிடைச்ச விஷயம்தான். பொங்கல் வந்துட்டாவே இந்த கரும்பை வாங்கி வச்சு மஞ்சள் வச்சு அதை அப்படியே வீடே ஒரு கலகலப்பா மாத்துறது, சந்தோஷங்களை கொண்டு வர்றது. இதுக்கு தானே இந்த பண்டிகைலாம் முதல்ல வச்சிருப்பாங்கன்னு இப்பதானே தோணுது. இந்த குளூர்ல இருந்து அடுத்து ஒரு 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 சொல்லுவாங்கல்ல, இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் சொல்ற மாதிரி, துளிர்கின்ற காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லோரோட வாழ்க்கையிலும் இன்பங்களும் பொங்கணும், தித்திக்கும் பொங்கலாய் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சீங்கன்னா சூரிய வழிபாடு மேற்கொள்ளுங்க. சிவ வழிபாடு இன்னைக்கு தொடங்குங்க. ஒரு 27 சுத்திட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு போங்க. உள்பிரகாரத்துல 27 சுத்துங்க. என்ன வெளிப்பிரகாரமே சுத்த முடியல, சுத்துங்க. எனக்கு அவ்வளவு பலன்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறார் இறைவன். பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறி ராசி பலன்களுக்கு செல்வோம்.
வாழ்த்துக்கள். மேஷராசி என்பவர்களே, இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. இந்த நாளில் உங்களுக்கு ஏற்றங்களும் உண்டு, செலவுகளும் உண்டு. அதே மாதிரி சந்திராசிரமம் இருக்கிறது, கவனமாக இருங்க, பயணத்துல கவனமா இருங்க. இந்த கவனமே உங்களுக்கு வெற்றியடை செய்ய வைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்கள், இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. மற்றவர்களுக்கு உதவி செய்ய மனப்பாங்க இன்னைக்கு பெருகி வரும். என்னன்னு தெரியல, நாம யாருக்காவது ஒரு விஷயம் நல்லது செய்யணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு மேலோங்கும். நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, அதான் முக்கியம். என கேட்கும் போது இறைஞ்சி கொடுக்கணும். அது இல்லைன்றவங்களுக்கு இங்க பிரச்சனை தான். கொடுக்க கொடுக்க எல்லா கர்மாவும் தொலையும். மிகப்பெரிய விஷயமே தான தர்மங்கள் தான். அது உங்க மனதில் இன்று தோன்றும். அதற்கான ஏதேனும் செய்யுங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி பெறுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள். வெற்றிகள் உங்கள் வாசல் தேடி வந்துவிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான நாளாக இருக்கிறது. கிரகங்கள் மாற்றங்கள் மற்றும் சூரியனுடைய மாற்றம், 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் அப்படின்னும் போது பார்த்தா அது 8க்கு போகுது. அப்படின்னும் போது முயற்சி தடைப்பட்டது கொஞ்சம் மீண்டும் அது நமக்கு புத்துணர்வு பெற்று எல்லா வேலையும் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருமே. அப்போ இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களை, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு. இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவீங்க. இல்லங்களிலும் எல்லாரோட உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்குகின்ற நாளாக இருக்குது. கடகத்திற்கும் இந்த நாள் ஒரு மேன்மை புரிந்த நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களை, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் புகழ் கூடும். எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கிற, நல்லா செய்யற, நல்லா பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ராசி அதிபதி 6ல் இருக்கிற, கவனம். கடன்களை பெருக்க வேண்டாம், இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போங்க, வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால் ரொம்ப சிறப்பான நாள், மகிழ்ச்சி உண்டு. ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். எல்லா வகையிலும் நீங்க பாராட்டப்படுவீர்கள். உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் கிடைக்கும், புதிய புதிய வேலைகள் கிடைக்கும். ஒரு ஓய்வுங்கிறதே இல்லாம இருக்கும். நான் சும்மா இருந்தேன் எப்போ சொல்லுங்களோ, இப்ப சும்மா இல்லை, டைம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் நீங்க நிற்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்கள், துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு. தெளிவான மனநிலையோடு எல்லா விஷயமும் செய்வீங்க. 2 விஷயத்துல கவனமா இருங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள சில சங்கடமான நிகழ்வுக்குள்ள தலையிடாதீங்க. அது மாதிரி அவங்க நடக்கட்டும். தாய்க்கு தந்தையருக்கு மரியாதை கொடுங்கள். வார்த்தைகள் கவனமா இருங்க. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஓய்வு நாளை பயன்படுத்தி கொஞ்சமாச்சும் ரிவைன் பண்ணுங்க. படிக்க சொல்ல மாட்டேன் நான் எப்பவுமே. போதும் படிச்சது, அதை ரிவைன் பண்ணுங்க. என்ன நடந்தது, பள்ளியில என்ன நடந்தது, படிச்சது என்ன கொடுத்தாங்கன்னு ரிவைன் பண்ணுங்க. அது உங்களுக்கு மேலும் 2வது வாட்டி ஒரு மெமரின்னும் போது ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த நாள் உங்களுக்கு தெளிவான மனநிலை, அத்தனை விஷயங்கள் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாமும் வெற்றியா கிடைக்கும். விருச்சிகராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் சந்திரனின் பயணம், மன அமைதி உண்டு. இன்றைய நாளை மற்ற விஷயங்களை கொண்டாடுவீங்க. பிள்ளைகளோடும் பேரப்பிள்ளைகளோடும் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வண்டி வாகன வசதிகள் உண்டு. பொருள் சேர்க்கைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாளில் பயணம் செய்வதுன்றதை விட தவிர்த்துருங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்கள் இதனால ரொம்ப சிறப்பான நாள், உறுதித்தன்மையோடு இருப்பீங்க. இன்னைக்கு எல்லாமும் நடக்கும். ராசியிலிருந்து சூரியன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டு, அப்பா போதும் சாமி, ஒரு மாசமா ரொம்ப டென்ஷனா இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டுன்ற அளவுக்கு தான் உங்கள் வார்த்தைகள் மாறும். இந்த நாள் கொஞ்சம் நல்ல நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பான நாள், சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா மறுபடியும் சூரியன் வந்துட்டாரா, 8 கூடிய கிரகம் பார்க்க வேணாம். சூரியன் வந்ததால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை சுறுசுறுப்பாக்கிடுவாரு. தனம், புகழ், பொருளாதாரம், செல்வாக்கு அத்தனையும் உங்கள் தேடி வருகின்ற அமைப்பை ஏற்படுத்தி தருகின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பு. நான் எவ்வளவு சொல்லுவேன், கும்பராசிக்காரங்க சிறப்பா இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனா உங்களை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. எங்க சாமி வியாபாரம் நடக்குது, எது பண்ணுது, அது பண்ணுது, ஏதாவது வியாபாரம், படிப்பு, வெளி வட்டார தொடர்பு, பழக்க வழக்கம், எதை சொன்னாலும் கும்பம் ஒரு கடைசியில் நிற்பீங்க. எங்க ஒண்ணுமே நடக்கலன்ற மாதிரி. ஆனா எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். பத்தல, அவ்வளவுதான். பத்தல சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. கொடுத்தது நிறைவாக இருக்கிறது.
வேலையே இல்லாம இருந்த ஒரு வேலையில் இருக்கிறோம், தொழிலே இல்லாமல் தொழில் இருக்கிறோம், படிக்கவே முடியாம அந்த படிக்கிறோம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இன்றைய நாளும் ஒரு சுகமான அமைப்பு. புரியுதுங்களா? இந்த நாள் ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்து பார்த்தா இதனால தேவையை விட தேவையில்லாதது அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. எந்த வயதினரா இருந்தாலும் சரிதான். கிடைச்சதை விட்டுட்டு கிடைக்காததையே சிந்தித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த நாள் தேவையற்றதை எது என்று சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் நமக்கு தேவை, இதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம், நம்ம வெற்றி பெறும்னு இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக மாறும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.